The final call. Our heart must be always constant on the aspect of heaven. Okay. So that we don't lose conscious. Every Sunday at 9 p.m. Indian Standard Time. வேதம் அறிவோம். நன்மை செய்வது, நற்காரியங்களை செய்வது, நற்கிரிகளை செய்வது எல்லாத்துக்குமே தேவனுடைய வல்லமை தேவை. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு நடைமுறை பேச்சு. இந்த நிகழ்ச்சியோட தீமை என்னன்னா, நம்முடைய லைஃப்ல அப்பப்போ சில கொஸ்டின்ஸ்லாம் அது எழும்ப ஆரம்பித்திருக்கும். யார்கிட்டயுமே கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். இது எப்படி நம்ம கேட்கறது, கேட்டா என்ன நினைப்பாங்க, இப்படிலாம் சில காரியங்கள் யோசித்து எல்லா சந்தேகத்தை நமக்குள்ள வைத்திருப்போம். அது எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி அதை குறித்து சில டிஸ்கஷன் இந்த நிகழ்ச்சியில செய்ய போறோம். ஒவ்வொரு திங்கள் கிழமையும் இரவு 9 மணிக்கு. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேதம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் பிரசங்க பீடம் நிகழ்ச்சியில் மதிப்புரிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஐயா வின்சென்ட் சிலுக்குமார் அவர்கள் ஒவ்வொரு வாரம் பேசுகிற ஒரு செய்தியுடைய தலைப்பை வைத்து நாம் அதில் இன்னும் மேலதிகமான காரியம் ஏதாவது வார்த்தை இருக்குமா என்று பார்த்து அதை குறித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அப்படி தான் நாம் ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். அந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்பாக நம்ம மத்திய சகோதர சகோதரிகளை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். வாங்க முதல்ல அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சியில் கடந்து போவோம். பிரைஸார் ஜெய்சி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பிரைஸார் சஜித் நல்லா இருக்கீங்களா? பிரைஸார் ரூபன் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் நல்லா இருக்கீங்களா? பிரைஸார் சேர்ந்து நல்லா இருக்கீங்களா? கத்திரிக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நேர்களே, இங்கே ஒவ்வொரு வாரம் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஒவ்வொரு வாரம் நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அநேகர் இது குறித்து நிறைய பேர் மெயில் போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் சிலர் ஃபோன் மூலிமா பேசி நிகழ்ச்சி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சி நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு நம்ம ஒரு புதிய தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த தலைப்பு நமக்கு அருளப்பட்ட ஆவியானவர். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன்பாக நம் மத்தியிலே அந்த கடந்த வாரத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசி அவர்கள் இது குறித்து பேசியிருக்கிறாங்க. அந்த செய்தி அதை பார்த்து விட்டு நம்ம திரும்ப நிகழ்ச்சிக்கு வருவோம். வாங்க அந்த வீடியோ கிளிப்பிங்கை பார்ப்போம். முழு பரிபூர்ணமான பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை சிருஷ்டிக்கும் ஆற்றல் உள்ளவர். அவர் அதுக்கு தான் பிரதானமாய் ஒரு காரியத்தை சிருஷ்டிப்பதற்கு கர்த்தர் ஆவியை பயன்படுத்தினார், ஆவியானவரை பயன்படுத்தினார். ஆதியாம புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஆழத்தின் மேலே இருள் இருக்கிறது, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கிறார், ஒரு கட்டளை கொடுக்கிறார். உடனே அது உண்டானது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே உலாவி கொண்டிருக்கிற ஆவியானவர் தேவனுடைய வாயிலிருந்து ஒரு கட்டளை பிறந்த உடனே அந்த கட்டளையை பூமியிலே நிறைவேற்றுகிறார். எது தேவையோ அதை அவர் அங்கே சிருஷ்டிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் சிருஷ்டிக்கும் வேலையை செய்கிற ஒரு பரிபூர்ண வல்லமை நிறைந்தவர் என்று வேதத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. என்ன நேர்களே, அந்த கிளிப்பிங்கை பார்த்தீங்க இல்லையா? இனி நம்ம அது குறித்து பார்க்க போகிறோம். நமக்கு அருளப்பட்ட ஆவியானவர் என்ன மாதிரி ஒரு வார்த்தை. ஆவியானவர் நமக்கு அருளப்பட்ட காரியத்தை குறித்து அவர் எப்படி அருளப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அறிவான தீர்க்கதரிசி அவர்கள் பேசிட்டாங்க. நம்ம இன்றைக்கி அது குறித்து தான் பார்க்க போகிறோம். அதில் தீர்க்கதரிசி அவர்கள் அநேக காரியங்களை குறித்து அதில் பேசினார்கள். நீங்கள் அதை குறித்து பார்த்துருப்பீங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆவியான குறித்து பேசும்போது, ஆவியின் வழி இன்னதென்று, கர்ப்பவதியின் வயிற்றிலே எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நீ அறியாது இருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்கள், தேவனுடைய கிரிகளை நீ அறியாது இருக்கிறாய். அப்போ ஆவியானவருடைய கிரிகள் அதில் ஐயா பேசும்போதே பார்த்தீங்கன்னா, அது காலத்துக்கேற்ற கிரியை செய்கிற ஆவியானவர். காலங்கள் புதிதாக்குற காலங்களில்
அந்த காலம் புதிதாக்கப்படும் போது ஆவியானவர் செய்கிற கிரியிலும் சிருஷ்டிப்பின் காலங்களில் ஆவியானவர் என்ன செய்தார் என்பதையும் படிப்படியாக சொல்லிட்டு வராங்க. நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. அது குறித்து நாம் இன்னைக்கு பார்த்து நம்ம பேச போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஆனா நீங்க சொல்லும் பொழுதே எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. ஆவியானவர் ஒருவரே, ஆனா இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல வந்து ஒவ்வொருவருக்கும் அவனுடைய கர்த்தர் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி அனுகிரகம் கொடுத்திருக்கிறாரோ அந்தந்த மாதிரி வரங்களையும் வல்லமைகளையும் கர்த்தர் வந்து அவங்களுக்கு வந்து அருளப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேதத்தை வாசித்து நான் தெரிந்து கொண்டேன்னா, அப்போ ஒவ்வொருத்தருக்கு அந்த காலத்துக்கு ஏற்ற ஊழியம், அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஊழியத்துக்கு ஏற்ற வரங்களை வந்து கர்த்தர் வந்து கொடுத்திருக்காங்க. எதற்காக கர்த்தர் அவங்களை அழைத்தாங்களோ அதுக்கு ஏற்றபடி கர்த்தர் அவங்க வந்து பயன்படுத்துறத வந்து பார்க்க முடியும். அப்போ அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி தான் அங்கே தீர்க்கதரிசி அவங்க பேசியிருக்காங்க. அதில் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் புதிய சாயலை உண்டாக்குகிறார். அதுக்கு அது மாத்திரம் இல்லை, சகலத்தையும் அவர் வந்து புதிதாக்குறார். அப்போ அதில் நிறைய அந்த டாபிக் லைனாக ஒரு டாப்பிக்காக பார்த்து கொண்டு வந்தாங்க. இனி நம்ம பார்க்க போகிற காரியம் வந்து, முதல்ல பார்க்க போகிற காரியம் வந்து சிருஷ்டிக்கும் ஆவியானவர். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் பார்க்குறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 1, 2, 3 நம்ம பார்க்குறோம். அதில் வந்து பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்துச்சு. அப்போ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அதை கூட பார்க்குறோம். அப்போ அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டானது. அப்போ சிருஷ்டிப்பில் முதல்ல அந்த கர்த்தர் வந்து அந்த இடத்துல ஆவியான கிரியை நடப்பிக்கிறதை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்தினார். இந்த முதல்ல சிருஷ்டிக்கிற ஆவியானவர், சிருஷ்டிப்பின் காலத்தில் கிரியை செய்த ஆவியானவர் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கிரியை நடப்பிப்பார்னு சொல்லி நம்ம சிஸ்டர் சொன்னாங்க. அப்போது நீங்கள் அது குறித்து நினைக்கிறீங்க? நீங்கள் அது குறித்து என்ன உங்களுக்கு கருத்து வெளிப்படுத்துகிறார்? அந்த சிருஷ்டிப்பு காரியத்தை குறித்து சொல்லும்போது நம்ம பல காரியங்கள் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் வந்து ஒரு மனுஷனை வந்து சிருஷ்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம். இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது வேதத்தில் நம்ம பார்க்கும்போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு நம்ம வேதத்துல வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனை வந்து கர்த்தர் வந்து ஒரு புதிய காரியத்திற்கு என்று சிருஷ்டிக்கிறாரு அப்படிங்கறத வந்து எடுத்துக்கலாம். அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த நாட்கள்ல, அதுக்கு முன்பாக இருந்த வாழ்க்கை, கர்த்தர் வந்து அந்த மனுஷனை விடுவித்து ரட்சித்து அவனை ஒரு புதிய மனுஷனை மாற்றி அவனோட புதிய காரியத்தை வந்து ஒரு ரட்சிப்பு அப்படிங்கிறதே வந்து ஒரு புதுசா உருவாக்குற ஒரு சிருஷ்டிப்பு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். கர்த்தர் என்ன இல்லை, அந்த வசனத்துல சாரம் சின்ன ஐயா என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேவனுடைய வாயிலிருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்குது அப்படின்னா, அந்த கட்டளை பூமியில் நிறைவேற்றுவதற்கு எது தேவையோ, எது கர்த்தர் வந்து இந்த காலகட்டத்தில் பழைய ஏற்பாடில் சிருஷ்டிப்பின் காரியத்தை குறித்து கர்த்தர் பேசிட்டார். பூமியை குறித்து, அதுக்கப்புறம் வந்து வானங்களை குறித்து, சந்த நட்சத்திரம் குறித்து, மிருகங்களை குறித்துலாம் கர்த்தர் பேசுகிறார். அப்போது சிருஷ்டிக்கிற காரியங்களை குறித்து கர்த்தர் வந்து பேசினார். அப்போ அந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய ஆவியாளர் எது தேவையோ அதை சிருஷ்டிக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அதான் அதில் நம்ம பார்க்குறோம். ஆமாண்ணே, இப்போ எனக்கு வந்து அழகாக ஒரு வார்த்தை இருக்குது. சரீரம் வந்து ஒன்று தான், ஆனால் அவயவங்கள் வந்து வேறு வேறு அவயங்கள். ஒரு அவயங்களும் ஒரு காரியங்கள் செய்யுது. அது மாதிரி தான் இந்த கடைசி நாட்களில் ஊழியர்களுக்கு வரங்களில் வித்தியாசம் உண்டு. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து சுகமளிக்கிற வல்லமை உண்டு, ஒருத்தருக்கு பிசாசுகளை துரத்துகிற வல்லமை உண்டு. ஸோ அப்படிதான் வந்து கர்த்தர் வந்து இந்த நாட்களில் வந்து ஒருவருக்கும் வித்தியாசமான ஒரு அனுபவங்களை அருளப்பட்ட ஆவியினால கர்த்தர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ சிருஷ்டிக்கிற ஆவியான குறித்து இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் பாருங்கள், சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 6-9 வசனங்கள், 6ஆம் வசனமும் 9ஆம் வசனங்கள் பார்ப்பினால், அந்த வசனம் சொல்வது, கர்த்தருடைய வார்த்தையினாலே வானங்கள் உண்டாக்கப்பட்டது, அவருடைய வாயின் சுவாசத்தினால அவைகள் சர்வசரி உண்டாக்கப்படுதான். வெறும் வானம் பூமியும் வானத்து நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிற ஆண்டவர் படைச்ச அந்த சந்திரனும் சூரியனும் மாத்திரமல்ல, சர்வ சேனை அப்படின்னா தூதர்கள், விண்மீன்கள், இது எல்லாமே சர்வ சேனை என்று வேறு சொல்லுது. நம்ம சேனைன்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு மிலிட்ரியை பார்ப்போம், ஒரு ஆர்மியை பார்ப்போம், ஒரு ஏர்ஃபோர்ஸ் பார்ப்போம். ஆனால் கர்த்தருடைய எல்லாமே சர்வ சேனை. ஆண்டுடைய கரங்கள் இருக்கிற எதெல்லாம் கர்த்தர் வச்சிருக்காரோ அது எல்லாமே கர்த்தர் வந்து தன்னுடைய சேனையாக வைத்திருக்காராம். அந்த பலத்த கிரிகளை செய்கிற கர்த்தருடைய தூதல் ஒரு சேனை, அங்கே இருக்கிற வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் ஒரு சேனை, இதெல்லாம் சர்வ சேனையை உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அப்போ சிருஷ்டிப்பு காலகட்டத்தில் கர்த்தர் நமக்கு எதை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தார், சிருஷ்டிக்கிற காலம் எதெல்லாம் கர்த்தர் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா, முதல்ல சிருஷ்டிக்கிற காரியத்தை குறித்து ஆவியான் வெளிப்படுத்து. முதல்ல நம்ம பார்க்க போகிற காரியம், சிருஷ்டிக்கிற காலத்தில் கர்த்தர் எதை சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் எது தேவையோ அதை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார்.
இப்போ நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. யோவான் சானை குறித்து பார்க்குறோம். தீர்க்கதரிசி யோவான் சானை பார்க்குறோம். அவர் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து எப்போது ஐயா பேசும்போது சொன்னாங்க, அதில் எப்போ அவர் சிலுவையில் மரித்து அவர் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக தான் பரிசுத்த அருளப்பட்டார். ஆனால் இங்கே சொல்வது யோவான் சானகன் அவர் தாயின் வயிற்றில் இருக்கும்போது ஆவியால் அபிஷேகித்தார், பரிசு அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அப்படின்னா அதுக்கு ஏன் அந்த காரியத்தை கருத்து சொன்னார்னா, அவர் வரப்போகிற மேசியாவுக்கு வழியை காண்பிக்கிறவராய் அவர் இருந்தார். வரப்போ எல்லா தீர்க்கதரிசிகளும் மேசியா வருவார்னு சொன்னாங்க. ஆனால் யோவான் சான் மாத்திரம்தான் இவர் தான் உலகத்தின் பாவலை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி காட்டார். அப்போ கர்த்தருடைய வயிற்றில் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எப்படி வயிற்றில் இருக்கும்போது கர்த்தர் யோவான் சான் நிரப்பினாரோ, அது நிரப்புவதற்கு அந்த காலகட்டத்தில் தேவ கட்டளை, தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் சிலரை சில காரியத்துக்காக கர்த்தர் சிருஷ்டிக்கிறார், கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இதே போல தான் யோவான் ஸ்நானகனுக்குள்ள எப்படி ஆவியானவர் அருளப்பட்டப்போ அவருடைய அழைப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்களோ, அதே மாதிரி நான் தியானிக்கிறப்போ அப்போஸ்தலர் யோவானை குறித்து தியானித்தேன். அப்போ அவருக்குள்ள அந்த ஆவியானவர் அருளப்படுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சாதாரண மனிதனை போல தான் இருந்தார். அவங்களே பேசிக்கிறாங்க யார் பெரியவர் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமா பேசுறவங்களா தான் இருந்தாங்க. ஆனா எப்போ அவருக்குள்ள அந்த ஆவியானவர் அருளப்பட்டாரோ அப்போ அவருடைய சுபாவங்களை மாறி அவர் மேல பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ள கடைசி நாட்கள்ல நடக்க போகிற அநேக காரியங்களை அவர் தரிசனமா பார்த்தாரு. அப்போ அவருக்குள்ள ஆவியானவர் அருளப்பட்டதோட நோக்கம் அவர் ஒரு கடைசி காலத்தின் காரியங்களை பார்க்கறதுக்கு அருளப்பட்டிருக்காங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம தெரிந்து கொள்வதற்காக எழுதி வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் புரிந்து கொள்கிறேன். அது பாரு, பரிசுத்த ஆவியானவர் யோவான் சானுக்கு ஒரு மாதிரி கர்த்தர் அவருடைய சிஷ்யத்த நோக்கம், தாயின் வயிற்றில் அவர் அபிஷேகத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசுடைய சீஷன் ஒரு யோவானை பார்க்கும்போது அவரை கடைசி கால வெளிப்பாடில் கொண்டு போய் அந்த 7 சபையில் குறித்து பேசுவதற்கு, கடைசி கால சபை நிலையில் குறித்து பேசுவதற்கு, வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து, அங்கே வரப்போகிற தீமையான காரியம் தேசத்தில் கர்த்தர் வரப்போகிற அந்த அர்மகி யுத்தம் வரைக்கும் கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்து கர்த்தர் அவர் அதற்காக சிருஷ்டித்திருக்கிறார். அந்த சிருஷ்டிப்புன்ற வார்த்தை வரும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டோட காரியத்தில் முதலாவது ஆண்டவர் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமே சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையும் புதிதாக்குறேன். சிருஷ்டிப்பில் முதல் காரியம் என்னன்னா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஏசு சொன்னது ஒரு புதிய சிருஷ்டிப்பு பிறந்துட்டாங்க. அவங்க கேட்குறாங்க சீஷர்லாம், திரும்ப ஒருத்தர் வயிற்றில் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒரு புதிய கிரியேஷன், ஒரு புதிய சிருஷ்டிப்பு ஆவியில் உண்டாகணும். அப்போ ஆவியானவர் நம்ம நிரப்ப வேண்டுமானால் ஆவியான் நம்ம நிரப்புகிறாரு, ஆவியான் நம்ம அபிஷேகிக்கிறார். ஆனாலும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த கிரிகள் நடப்பிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் அருளப்பட்ட நோக்கம் என்னது என்பதுதான் ஐயா பேசுவோம் இந்த செய்தியில் அதை சொல்ல வராங்க. ஒவ்வொரு காலங்கள் அப்போது நமக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டுமானால் நீங்கள் ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கணும். நீங்கள் மறுபடியும் யூ ஷுட் பி born again, திரும்ப நீங்கள் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வரணும். அப்போ ஆண்டவர் சிருஷ்டிக்கிற ஒரு காரியம், உலகத்தை சிருஷ்டித்தார், கர்த்தர் தனக்கு வேண்டிய காரியங்களை சிருஷ்டித்தார், தனக்கு வேண்டிய ஊழியக்காரர்களை சிருஷ்டித்தார், தூதர்களை சிருஷ்டித்தார். அது மாத்திரம் இல்லை, மனுஷனாக உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமும் சில காரியங்களை கர்த்தர் சிருஷ்டிக்கிறதா இங்கே கர்த்தர் சொல்ல வர்றார். சிருஷ்டிப்பின் ஆவியானவர், சிருஷ்டிப்பின் தேவனை பார்க்கணும். இங்கே சிருஷ்டிக்கிற ஆற்றல் உள்ள சிருஷ்டிப்பில் அருளுகிற ஆவியானவர், சிருஷ்டிப்பு நமக்குள்ள ஒரு சிருஷ்டிப்பை உண்டாக்குது. ஏற்கனவே பிறந்துட்டோம், பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு புதிய காரியத்தை நம்ம இதில் பாருங்கள், நம்மளுடைய மனம் புதிதாகிறனாலே மறுரூபாங்கள். அப்போது மனதும் புதிதாக போடணும், அதுவும் கிரியேட் பண்ணப்படணும். பழைய மனது இல்லை, புதுசான ஒரு மனதை கர்த்தர் நமக்கு தரணும். இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அருளுகிற ஒரு ஆவி. அப்போ வெறும் ஆவியான அருளப்பட்டால் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் இதை நமக்கு செய்ய வருகிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது குறித்து? கண்டிப்பா. ஆக்சுவலா நீங்க சொன்னது இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. காலத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் தன் முன்குறித்த ஜனங்களை அதற்கேற்ற மாதிரி சிருஷ்டிக்கிறாரு. அந்த புதிய காரியத்தை சிருஷ்டிக்கிற போது பாத்தீங்கன்னா பழைய காரியங்களை கர்த்தர் எடுத்து போடுறாரு. இப்போ பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலம், அப்புறம் புதிய ஏற்பாட்டு காலம், இப்போ வாழ்கிற நம்ம இந்த கடைசி காலம். இந்த கடைசி காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஜனங்களை கர்த்தர் சிருஷ்டிக்கும் போது, அதாவது ஒருவேளை அது ஒரு சபையா இருக்கலாம், இல்ல ஊழியமா இருக்கலாம், இல்ல கர்த்தருடைய ஜனங்களா இருக்கலாம், இல்ல எழுப்புறதுக்கு முன்குறிக்கப்பட்ட பாத்திரங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா கர்த்தர் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜனங்களை சிருஷ்டித்து அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் உருவாக்கி கொண்டு வரும்போது பழைய காரியங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறாரு. எல்லாம் பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதா மாறினா அதுக்கேற்ற மாதிரி
இப்போ ஊர்ல இந்த சபையை இந்த நோக்கத்துக்காக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டாருன்னா அந்த சபை அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் சிருஷ்டித்து உருவாக்குகிறார். இந்த ஊழியக்காரரை கர்த்தர் இதுக்குதான் தெரிந்து கொண்டாரு, அதுக்கு பழைய காரியங்களை எடுத்து போட்டு இதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் உருவாக்கி கொண்டாரு. நீங்க சொன்ன மாதிரி காலத்துக்கு ஏற்ப கர்த்தர் வந்து ஆவியானவர் வந்து அவங்களுக்குள்ள வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த புதிய காரியத்தை வந்து சிருஷ்டிக்கிறார் அப்படிங்கிறது நான் புரிந்து கொண்டேன். கரெக்டான ஒரு காரியம் பாருங்க. அது கர்த்தர் வந்து ஒரு நிறைய பேர் நினைப்போம் அழைப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வளோதாங்க. சில ஒரு அழைப்பு வந்தவருக்கு அப்புறம் அதை தாண்டி அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. இவ்வளோதான் அழைப்பு. ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை. கர்த்தர் ஒரு சிருஷ்டிக்கும் போது பல நோக்கத்துக்காக கர்த்தர் வந்து பலரை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். இப்போ சிருஷ்டிக்கிற ஆற்றல் உள்ள ஆவியானவர் சிருஷ்டிப்பிலே கர்த்தர் செய்கிற காரியம். உதாரணத்துக்கு பவுலை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் போதகராய் தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டார். அவர் அழைக்கப்பட்ட நோக்கம் வந்து முதல்ல வரும்போது சார் ஒரு சீஷனாய் வந்து அதுக்கு ஒரு போதனாக வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி உருவாக்குறாரு. இப்போ கர்த்தருக்கு சபைகளுக்கு அவர் போய் கர்த்தருடைய காரியத்தை சொல்லணும். புறஜாதிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தணும். அப்போ வெறும் எருசலேம் இருந்தால் மாத்திரம் பத்தாது, யூதேயா சமாரியா இருந்தால் பத்தாது. அவர் இன்னும் கடந்து சின்ன ஆசியா மைனருக்கெலாம் கடந்து போய் சபைகள் கட்டப்படணும், சீசல் உருவாக்கப்படணும், சீசல் பலப்படுத்தப்படணும். அப்போ எபேசு சபை, தெஸ்லோனிக்கே சபை, கொரிந்து சபை, பிலிப்பு சபை, இந்த எல்லா சபைகள் கர்த்தர் வார்த்தை போனோன்னா ஒரு அப்போஸ்தலன அழைப்பு கொடுக்க போனோம். அப்போ கர்த்தர் திரும்ப ஒரு உருவாக்குற காரியத்தை பவுலுக்குள்ளே கர்த்தர் செய்கிறார். ஏற்கனவே அழைப்பு கொடுத்துட்டாரு, இல்லை ஒரு அழைப்பு கிடச்சிருச்சு அப்படின்னா எப்போவுமே இந்த அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு ஆண்டவர் வந்து சொல்லும்போது நம்ம இன்னும் ஒரு நாட்டுகளில் பார்ப்போம். அது வந்து பவுல் சொல்கிறார், அது வந்து தேவனுடைய கிருபை, காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறாரு எபேசிக்கும் போது. அது கர்த்தருடைய கிருபை. கிருபை மாத்திரம் இல்லை, அது கர்த்தருடைய வரம் என்று சொல்கிறார். சிஸ்டர் சொல்லுவோம் சொன்னாங்க, அது கர்த்தருடைய வரம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் கர்த்தர் அழைக்கும் போது சிருஷ்டிக்கிற ஆவியானவர் எந்த நோக்கத்துக்காக நம்ம சிருஷ்டித்தார், எந்த நிலையில் சிருஷ்டித்தார், சிருஷ்டித்திலே நிலைமையில் இல்லை, புதிய புதிய காரியங்களை கர்த்தர் உருவாக்கும்படி உண்டாக்கும்படி கர்த்தர் வந்து நீங்கள் மோசம் எடுத்துக்கலாம். கர்த்தர் கீழே தரையில் போகும்போது செங்கடலில் போகும்போது கர்த்தர் மோசையோட பேசுகிறார். அப்போது அவரை வந்து சிருஷ்டிக்கிற காரியம் வேறு, ஜன நடத்துவதற்காக கர்த்தர் சிருஷ்டித்தார். அதே மோசையை கர்த்தர் சீனாய் மலை கொண்டு போகும்போது அந்த கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள், இந்த காரியத்தை வரப்போகிற இன்றைக்கு வரைக்கும் நாம் அதை கடைபிடிக்கும்படியான சில கற்பனைகளை கர்த்தர் கொடுத்துருக்காருல்ல. ஒருவேளை நியாயப்பிரமாணம் நடத்தப்பட்டாலும் இந்த நாட்களில் கர்த்தர் சொன்னதை நாம் சிலதை வந்து அது கை கொள்ளும்படி அல்லது நம்ம அறிந்து கொள்ளும்படி அல்லது புரிந்து கொள்ளும்படிக்கு அது வந்து நியாயப்பிரமாணமே வந்து நிழலாட்டமாக இருக்குன்னு வேதம் சொல்லுது. அப்படினாலும் இந்த மாதிரி காரியத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கு. கடலில் போகும்போது செங்கடலில் போகும்போது பேசுகிற கர்த்தர், வனாந்து வரும்போது பேசுகிற கர்த்தர், பார்வோடு இருக்கும்போது பேசுகிற கர்த்தர், இப்போ கர்த்தர் மேலே கொண்டு போகும்போது அவர் வேறு மாதிரி பேசுகிறார். கீழே இருக்கும்போது ஒரு மறுரூபாக ஒரு முகம், அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே இருக்கும்போது ஜனங்கள் அதே மோசையை பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் வந்து அவருடைய முகத்தை பார்க்கும்போது நார்மலாக இருக்குது. ஆனால் அந்த மோசை எப்போ கர்த்தருடைய சமூகத்தில் மேலே போயிட்டு கீழே வராரோ 40 நாள் தேவனுடைய சொல்லிட்டு வரும்போது அவருடைய முகத்தை பார்க்கும்போது அவன் முடியல, அவன் முகத்தை மூடிக்கொள்ள சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ மகிமையாக இருந்தது. அப்போ கர்த்தர் ஒரு அபிஷேகிக்கும் போது அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தர் சில காரியத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவர்களை கர்த்தர் இந்த மாதிரி நிலையில் அபிஷேகிக்கிறார். அப்போது அவரை மோசையை கர்த்தர் அழைக்கும் போதே கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுத்தா, நான் வந்து ஜனம் நடத்தும்படி வனாந்தில் வரும்போது நடத்தின காரியங்கள் வேறு. ஆனால் படிப்படியாக கர்த்தர் அவருக்குள்ள அந்த உருவாக்குற ஒரு அபிஷேகத்தையும் உருவாக்குற தன்மையும் உருவாக்குற வல்லமையும் கர்த்தர் அவருக்கு அருள் இருக்கிறார். அதனால தான் அது ஆவியானவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அருளப்பட்ட ஆவியானவர். இன்றைக்கு நம்ம வந்து நமக்குள்ள கர்த்தர் நமக்கு என்ன ஆவி அருள் இருக்கிறார், இந்த நாட்களில் நம்மை கர்த்தர் எதை நமக்குள் சிருஷ்டிக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம், ஊழியம் செய்கிறோம், நல்லது தான். ஆனால் இன்னும் மேலதிகமாக பரிசுத்தமாக இருக்கணும், இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், உண்மையாக இருக்கணும், இன்னும் உண்மையாகட்டும், நல்ல கர்த்தர் நல்லா ஓடட்டும், ஊழியம் செய்யட்டும். அப்போ இன்னும் கர்த்தருக்கு மேலதிகமாக போக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ கீழே இருக்கிற காரியம் சிருஷ்டிக்கும் போது கர்த்தர் ஒருத்தர் அழைச்சிட்டார்னா அதோட அழைப்பு நின்று விடுதில்லை. ஒவ்வொரு காலகட்டத்தில் கர்த்தர் அவர்களை ஒவ்வொரு நிலைகளில் ஒவ்வொரு ஸ்தானில் பயன்படுத்துகிறார். அதனால் எப்போவுமே ஊழியக்காரர் அழைக்கப்பட்டானமா அதை குறித்து நம்ம அறிந்து தெரிந்திருப்பது ரொம்ப நல்லது. அதான் அந்த நமக்கு அருளப்பட்ட ஆவினை குறித்து கர்த்தர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி இப்ப இது இப்படி புரிந்து கொள்ளணும். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த காலத்துல நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், தீமைகள், அந்த காலத்துல ஆவியானவர் சில காலம் வச்சிருப்பார்ல, இந்த காலத்துல இந்த மனுஷன் இந்த காரியத்தை செஞ்சாகணும்னு சொல்லி, அப்ப அதுக்கேற்ற மாதிரி சிருஷ்டிக்கிறார், உருவாக்குறாரு. அந்த காலகட்டம் முடிஞ்சு அடுத்த கட்டத்தை கொண்டு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி தங்களை வந்து
யார் தன்னை ஒப்பு கொடுக்குறாங்களோ ஆவியானவர் அந்த மனுஷனை வந்து அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா மாற்றுகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னு எடுத்துக்கலாம். கர்த்தர் அந்தந்த காலகட்டத்தில் எதற்காக நம்ம அழைக்கப்பட்டோமோ, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோமோ, அந்த லக்கை நோக்கி ஓடும்படியா பவுல் சொல்றாருல்ல, அந்த லக்கை நோக்கி ஓடும்படியா நாம் அதை பின்தொடர கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்போ சில பேருக்கு வந்து கர்த்தர் அழைக்கும் போது எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. இப்போ பாருங்க, மிஷனரி ஊழியத்தை செய்கிறாங்க. ஒருவேளை நம்ம நல்ல ஒரு கிராமத்திலேயோ ஒரு பட்டத்திலேயோ ஒரு சிட்டிலேயோ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பர்சிக்யூஷன் இருக்காது, உபத்திரம் இருக்கும். சின்ன சின்ன காரியம் சபை நிமித்தமாக பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சின்ன சின்ன காரியத்தை செய்வாங்க. ஆனால் மிஷனரி ஊழியத்தை போய் நிறைய பேர் பாருங்கள், நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இன்றைக்கு அடிக்கப்படுவது, கொலை செய்யப்படுவது, குடும்பங்கள் துரத்தப்படுவது, குடும்பத்தை கணவன் மனைவி பிள்ளை ஒருத்தர் பார்க்க முடியாத சூழ்நிலை. அவங்க எல்லாமே வேதத்தில் வசனம் இருக்குது. உபத்திரத்தின் வழியாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது அந்த குறிப்பிட்ட ஒரு அபிஷேகம் எபிரேயரில் பார்க்குறோம்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் அவங்க வந்து அதை வந்து பெற்றுக்கொள்ளாமலே கடந்து போனாங்க. வரும் அந்த விசுவாசத்தினாலே அவங்க வந்து கடந்து போனாங்க. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, எபிரேயர் 11:3 சொல்லுது, உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டு அறிந்திருக்கிறோம். எதனால் அறிந்திருக்கிறோம் அப்படின்னா, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ கர்த்தர் வந்து விசுவாச வார்த்தை நமக்கு எப்படின்னா, நாட் பை சைட் பட் பை ஃபெய்த். நம்ம பார்க்கல, ஆனால் எப்படின்னா விசுவாசத்தில். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் கர்த்தர் சிருஷ்டிக்கும் போது ஜனங்கள் எதை குறித்து அறிந்து கொள்ள, எதை குறித்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த காலகட்டங்கள் கர்த்தரோட ஆவியான எதற்காக நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். இப்போ கர்த்தர் நம்மை சிருஷ்டிக்கிற நோக்கத்தோடு, ஏற்கனவே சிருஷ்டி முடிந்தில்லை, இன்றைக்கும் சிருஷ்டி நடந்து கொண்டு தான் இருக்குது, இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். தெர் வாஸ் எ கிரியேஷன். கர்த்தர் அங்கே கிரியேட் நடந்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்பட்டுக்கிறேன், நான் அங்கே போகிறேன், நான் உங்களை திருப்பி அங்கே கூப்பிட்டு போவேன்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போது அங்கே இன்னும் கர்த்தர் வந்து கிரியேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ கர்த்தர் கொண்டு போகிறார். அது உலகங்களில் மாத்திரம் இல்லை, எல்லா நிலையிலும் நமக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. சிருஷ்டிக்கிற ஆவியானவர், சிருஷ்டிக்கும்படி அருளப்பட்ட ஆவியானவர் நமக்கெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம எதை புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, நிறைய பேர் இல்லைங்க ஒரு நெருக்கம் வருது, ஒரு பாடு வருது, ஒரு பிரச்சனை வரும்போது we should accept the new challenges and changes. அந்த இடத்துல வரும்போது ஒரு ஐயோ நாங்கள் மாற மாட்டோம், இப்படி தான் இருப்போம் அப்படின்னா நம்மளால் கர்த்தர் அருளப்பட்ட ஆவியை உண்மையாகவே நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, அது விளையம் கொள்ள முடியாது. நாம் ஒரே பார்வையில் அப்படியே ஓடிக்கொண்டே இருப்போம், இதான் உங்களுடைய காரியம் அப்படின்னு. இன்றைக்கி பலரால் பாருங்கள், ஏன் அவங்களால் பயன்படுத்தப்பட முடியாது, ஏன் உருவாக்கப்பட முடியாது அப்படின்னா, அந்த புதிய சேலஞ்ச் வரும்போது அவங்க அதை எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் இப்படி தாங்க, இவ்வளோ தாங்க, ஒரு சபையோடு ஊழியம் முடிஞ்சிடுச்சு, ஒரு 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 தரிசனத்தோடு முடிஞ்சிடுச்சு. என்ன இதை தாண்டி இருக்குது கர்த்தர் தான் நிறைய காரியம் வைத்திரு. பவுல் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உலகத்துக்கு காரியம் சொல்லும் போதே உங்களால் வந்து புரிந்து கொள்ள முடியாவிட்டால் இன்னும் பரலோகத்து பல காரியம், உலகத்துக்கு பல காரியம், அதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் எப்படி அது புரிந்து கொள்ளுன்னு சொல்கிறார்ல. அப்போ இதை தாண்டி நிறைய காரியம் இருக்குது. அப்போ நமக்குள்ள சிருஷ்டிக்கிற ஆவியானவர், சிருஷ்டிப்புக்கு அருளப்பட்ட ஆவியானவர் முதல்ல எனக்குள்ளே என்ன சிருஷ்டிக்கிறாரு, நாம் ஒரு மைண்ட் செட்டப்பில் வைத்துக்கொண்டு அந்த புதிய சேலஞ்ச் பல பேரில் பாருங்கள், அப்படி அதை தாண்டி ஓட முடியாது. ஏன் அது பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு இது அங்கே வரும், இல்லை அப்படிலாம் இல்லையா, அப்படிலாம் பேச மாட்டார் அப்படின்னு இல்லை. கர்த்தர் ஒவ்வொருவரும் பிரதர் சொன்ன மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த காரியத்தை செய்ய வரும்போது கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் செய்வார். இன்றைக்கு கர்த்தரோட ஆவியானவர் எனக்கு என்ன அருள் இருக்கிறார், எனக்கு அருளப்பட்ட ஆவியானுடைய நோக்கம் என்ன, அதில் தான் அந்த சொல்கிறாரு, என்னை கர்த்தர் வந்து இந்த கர்த்தருக்கு எது தேவையோ, எதை கர்த்தர் கட்டளையிடும்படி கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுறதோ அந்த வார்த்தை வெறுமையாக இல்லை, அது போய் அது முற்றிலுமாக நிறைவேறி தான் திரும்பணுமா. அப்போ கர்த்தர் நம்மை குறித்து பேசுகிற ஒரு வார்த்தை, ஒரு ஊழியம், ஒரு திட்டம், ஒரு தரிசனம், அழைப்பு கொடுக்கும்போது அந்த வார்த்தை வெறுமையாக போயிடாதபடிக்கு அது திரும்ப கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றி வரணும். அப்போ இந்த நாட்களில் கர்த்தரால் அருளப்பட்ட சிருஷ்டிப்பின் காரியத்தை அருள ஆவியானவர் நமக்குள்ளோ, எனக்குள்ளோ, உங்களுக்குள்ளோ, நமக்குள்ளோ அந்த அருளப்பட்ட ஆவியானவர், சிருஷ்டிப்பின் ஆவியானவர் சிருஷ்டிப்போடு ஆதியாகமத்தில் முடிஞ்சிடல. இன்றைக்கும் அவருடைய சிருஷ்டிப்பு நமக்குள் நடந்து கொண்டிருக்கிறது, ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவரால் எழுப்பப்பட்ட நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளால், அவருடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளால் நடத்தப்படுகிறது. அப்போ we should accept the challenges and changes. அல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்ம கையில் சொல்கிறது. அப்போ நமக்கு வந்து ஆண்டவர் காரியத்தை நம்ம கொடுத்துருக்கார், புதிய புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அழைத்திருக்கிறார். என்ன சொல்றீங்க? அதான் கர்த்தரோடு நம்முடைய திட்டம். ஆமாம், அப்போஸ்தலர்களே பிரதானமானவர் வந்து பேதுருன்னு சொல்லுவாங்க, அப்புறம் யோவான்னு சொல்லுவாங்க. இப்போ பிலிப்பு வந்து சமாரியா பட்டணத்தில் வந்து ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அந்த ஜனங்களை வந்து ஞானஸ்நானத்தில் நடத்தி கொண்டு வராங்க.
ஆனா இவங்களுக்கு தெரிய வருது பரிசுத்த ஆவி வந்து அவங்களுக்கு இன்னும் அருளப்படலை. அவங்க பரிசுத்த ஆவிதான் என்னன்னு தெரியல. அப்போ அப்போஸ்தலர்ல பெரிய அப்போஸ்தலர்ல வந்து இவங்க பிரதானமானவர் பேதுரு. அப்போ ஆண்டவர் வந்து சொல்லும்பொழுது அதை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த சமாரியா தேசத்துக்கு 2 பேரும் கடந்து போறாங்க. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அவங்களுக்கு வேண்டும்னு சொல்லிட்டு அவங்க தலையின் மேல கைகள் வைத்து ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டா. அது வரைக்கும் தெரியாத, அது வரைக்கும் பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் நினைச்சாங்கன்னா யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். யூதர்களுக்கு மாத்திரம் தான் வந்து கர்த்தர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி எங்களுக்கு வந்து அபிஷேகம் நினைச்சாங்க. ஆனால் அப்போதான் முதல்ல கர்த்தர் வந்து பேதுருடைய கிருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். அப்போ தான் சொல்றாரு, இது நமக்கு மாத்திரம் இல்லை, இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லாருக்கும் அப்படின்றத பேதுரு புரிந்து கொள்வார். நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அந்த காரியத்தை கர்த்தர் வந்து அப்போ கர்த்தர் அவருக்குள்ள ஒரு காரியத்தை சிருஷ்டிக்கிறார். இது உனக்கு மாத்திரம் இல்லைப்பா, எல்லாருக்கும் இது கடைசி கால அபிஷேகத்தை கொண்டு வரும்படி சபையிலுக்குள்ள அந்த அபிஷேகம் ஊற்றப்படணும். இது வெறும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரம் இல்லை, வரப்போகிற கடைசி காலத்திலையும் ஒரு புதிய சிருஷ்டிப்பை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார், புதிய உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பைபிளில் போடலைங்க, பைபிள் இல்லைங்க அப்படின்னு சொல்லி பலர் பேசுவார்கள். ஆனால் ஆவியான எந்த நோக்கத்துக்காக நமக்குள்ள அருளப்பட்டிருக்கிறாரோ, என் மேலே போடப்பட்ட அபிஷேகமோ நம்ம மேலே போடப்பட்ட அபிஷேகம் தரிசனமோ யாருக்குள்ள அருளப்பட்டதோ அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் அந்த பிரசங்கி 11:5 சொல்வது, ஆவின் வழி இல்லதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகிற விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறபடினால. அது தெரியாதுல்ல. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் எப்போ சதைகள் உண்டாகணும், எப்போ எலும்புகள் உண்டாகணும், எப்போ நரம்புகள் உண்டாகணும், எப்போ வந்து அது வந்து முழுதுமாக உருவாக்கி வெளியே வரணும். அது வரைக்கும் கர்த்தர் அதை மறைத்து 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 அது வெளிப்படுற நாட்டு வரைக்கும் கர்த்தர் வந்து அதை சிருஷ்டித்து வெளியே கொண்டு வருவார். அது வெளியே கொண்டு வரும்போது ஜீவ விருட்சத்தை போல மகிமையாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் காலத்துக்கு தேவ பிள்ளைகள் நம்ம வந்து அது காத்திருக்கவும் அது கீழ்ப்படியும். கர்த்தர் கொடுக்குற அந்த சிருஷ்டிப்பின் நாட்களுக்குள் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நமக்கு அருளப்பட்ட ஆவியானவர் என்ற அந்த வார்த்தை ஒரு மகிமையான வார்த்தை. அது குறித்து நிறையா ஐயா பேசியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு 7 டாபிக் மேலே அதில் பேசியிருக்காங்க. 5-7 டாபிக் வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா புதிதாக்குற ஆவியானவர் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்புறம் நமக்குள் இருக்கிற ஆவியான கிரிகள் என்ன அதெல்லாம் பார்த்து வரோம். சிருஷ்டிக்கிற ஆவியானது குறித்து பார்த்தோம். அப்போ நம்ம இன்னைக்கு பல காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இது குறித்து நம்ம பேசணும்னா நிறைய காரியங்களை குறித்து நம்ம பேசலாம். நமக்கு நேரம் இல்லாத காரணத்தால் கர்த்தர் நம்ம கரங்களை கொடுத்துருக்கிற இந்த ஊழியம் கர்த்தர் வந்து நமக்கு சிருஷ்டிக்கிற நாட்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் தான் அந்த காரியம் செய்ய முடியும். நம்ம அந்த சேஞ்சஸ் வரும்போது நம்ம உருவாக்கப்படுவதற்கு நம்ம ஆயத்தப்படணும், விட்டு கொடுக்கணும். இல்லைங்க நான் இப்படி தான் இருப்பேங்க, எனக்கு ஒரே காரணங்க, ஒரே ஒரு போனோமா, ஒரு சபைக்கு போனோம், ஒரு 6 நடத்துறமா ஜெபம் பண்ணணும். இல்லை, கர்த்தர் என்னை அழைக்கும் போது தெர் இஸ் அ பர்பஸ். என்னை அழைத்த நோக்கம் உண்டு, ஒரு முகாந்தாரம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. தாவீது ஒரு சின்ன ஆடு மேய்ப்பில் தானே இருந்தார், ஆடு மேய்ச்சி இருந்தார். ஆனால் தாவீது தெரிஞ்சிச்சு கர்த்தர் அவர் எங்கே உருவாக்குறாருன்னா, கோலியாத் அந்த இடத்துல யுத்தம் பண்ணும்போது அங்கே போய் தாவீது யுத்தம் பண்ண போகிறான்னு தெரியாது, தாவீது கோலியாத் சண்டை போட போகிறான்னு தெரியாது. ஆனால் ஆவியில் அருளப்பட்ட ஆவியானவர் எதற்கு அருளப்பட்டாரோ, நீங்கள் அமைதியாக இருந்தாலும் போதும், ஆவியான கிரியில் நடப்பிக்கிற நேரத்தில் காலத்துக்கு ஏற்ற காரியத்தை கர்த்தர் செய்வார். அது ஒன்று தேவன் மேலே வைராக்கியம், தேவனுடைய அந்த அழைப்புக்கு தரிசனத்து முழுமையாக அர்ப்பணிக்கிறது. உலகத்தில் பல காரணம் நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணோம், பல காரணம் வரும், பல காரணம் இதான் நம்ம செய்யணும் நம்மளுடைய சரீரம் நம்முடைய மாம்சம் சொல்லுவோம். இல்லை, ஆவியான வேறு மாம்சத்தின்படி செய்கிற ஊழியர்கள் வேறு, ஆவியினுடைய செய்கிற ஊழியர்கள் வேறு. பரிசுத்தாவின் அருளப்பட்டாரானால் அந்த சிருஷ்டிப்பின் நாட்களில் ஆவியான எதற்கு அருளப்படுற ஆவியானுடைய அழைப்பின் தரிசனப்படி நம்மை ஓடவும் ஒப்பு கொடுக்கும் தரிசனம் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்போ சிருஷ்டிப்பின் காலம் ஒரே நோக்கத்தில் தாவீது அங்கே போகிறாரு, அங்கே வந்து வைராக்கியம், அது கோலியாத்தை அடித்தார். அவர் ராஜா வருவான்னு தெரியாது, அவர் வந்து இவ்வளோ பெரிய இசைவில் அவர் கர்த்தருடைய தாவீது குமார்னு அழைக்கப்படுற இயேசு கிறிஸ்து வந்து ஒரு சந்தியில் வருவார்லாம் தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் ஆவியானவர் உருவாக்கும் போது அவருடைய சிருஷ்டிப்பின் சிருஷ்டிப்பின் காலங்களுக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுப்போம். போனால் கர்த்தர் நம்ம இன்னும் வேளாண்மைக்கு நடத்துவார். நமக்கு அருளப்பட்ட ஆவியானவர். இன்றைக்கி நம்ம காரியத்தில் நிறைய நேரம் இல்லாதபடினால நம்ம நிகழ்ச்சியை சீக்கிரம் முடிக்க நேரில் வரும். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் இதை குறித்து நம்ம பேசுவோம். என்ன நேர்களே, உங்களை குறித்து கர்த்தர் திட்டம் வைத்திருக்கார், நோக்கம் வைத்திருக்கார். ஆண்டுடைய கேளுங்க, எனக்கு அருளப்பட்ட ஆவியானவர் வெறும் ஒரு அந்நிய பாஷையை பேசுவதற்கோ, 2 பாட்டுகள் பாடுவதற்கோ, சபைக்கு போவதற்கோ, 2 செய்தி கொடுப்பதற்கோ அல்ல. உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு பலத்த காரியத்தை கடைசி காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. கர்த்தர் நமக்கு அருளப்பட்ட ஆவியானவர் எதற்காக ஆண்டவரை பார்த்து கேட்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். புதிதாக்கும் ஆவியானவர்
ஆண்டவர் நம்ம அபிஷேகிக்கும் போது ஒவ்வொரு காலகட்டத்தில் கர்த்தர் நம்ம புதிதாக்குறார். ஐயா பேசுறாங்கல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் பல காரியங்களை கர்த்தர் செய்ததை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த நாட்களில் அனுப்பப்பட்ட ஆவியானுடைய கடமைகளும் ஆவியானுடைய கிரியைகளும் ஆவியானுடைய திட்டங்களும் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு காரியத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த காரியங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் நடக்கல. பழைய ஏற்பாடு காலத்துல ஆவியானவர் பலரை, தாவீதை பார்க்கிறோம், சவுலை கர்த்தரை நிரப்பினார் என்று பார்க்கிறோம், மோசே மேல அந்த ஆவியானவர் இருந்தார், அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாடு காலத்துக்கு வரும்போது இன்பிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை கர்த்தரை வாக்கு பண்ணுகிறார், புதிதாக்குற ஆவியானவர். அதை கர்த்தரை வெளிப்படுத்தும் போது நமக்கு எல்லாம் அறிந்த ஒரு வசனம் தான், பலமுறை நம்ம பார்த்திருக்கோம். தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்வது, அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்போது குமாரும் குமாரத்தின் தீர்க்கதரிசி சொல்வார்கள், மூப்படி சொப்பனை காண்பார்கள், வாலிபன் தரிசலை காண்பார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது எப்போது நடந்தது என்று பார்ப்போமானால்